அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் முதல் வாசிக்கின்றேன். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், வேதத்தில் வாசிக்கிறோம், இப்படிப்பட்டவர்களை விட்டு வெளியேறு, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துண உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களை திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவி விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் தீர்க்க தரிசனமாக நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே யூதர்கள் அப்படி நடந்தபடியினால் இந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு ரட்சிப்பு இராமல் போயிட்டு 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் உலகமெங்கும் சொல்லடிக்கப்பட்டார்கள். அவருடைய வாசஸ்தலம் சீயோன் உளப்பட்டது. தேவச்சனமே, அப்படியானால் அவர்கள் ஆராதிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஆலயம் இடித்து மண்மீடாக்கப்பட்டு தீக்கொளுத்தப்பட்டது. வேதாகமத்திலே வாசிப்பீரானால் 2 நாளாகம புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன். அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தையில அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகள் நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் 3 சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேய ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர் வாலிபரை அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே பட்டயத்தினாலே கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரி முதியோரையும் விருதாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கை ஒப்பு கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுற்று அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களுமாய் அனைத்து பாபிலோனுக்கு கொள்ளுவானாம். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேம் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினா சுட்டரித்து அது இந்த திவ்யமான பனிமுற்றை எல்லாம் அழித்தார் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, யூதாவின் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்த்தது நிமித்தமாய் அதன் ஊழியர்கள் பணத்திற்கு உபதேசம் பண்ணினபடியினால், கூலிக்கு உபதேசம் பண்ணினபடியினால், தேவச்சனமே, அவருடைய தீர்க்கதரிசிகள் பணத்தை வாங்கி குறி சொன்னபடியினால் தேவன் அவர்கள் ஆராதிப்பதற்கின்றதான ஆலயத்தையோ சபையோ தேவன் தீக்கொளுத்தி கல்தேய ராஜாவாய் நேபுகாத்நேச்சார், பின்பு மேதியர் பெர்சிய ராஜாக்கள், பின்பு கிரேக்க அதிபதி அலெக்சாண்டர், அவனுடைய தகப்பன் பிலிப், பின்பு அவனுடைய தளபதியில் ஒருவன் செலிகஸ், இவர்கள் எல்லாரும் யூதர்களை கொண்டு குவித்தார்கள். பின்பு கிமு 63 ரோமுலஸ் என்ற ரோம சக்கரவர்த்தி யூதர்களை கொன்று குவித்தான். பின்பு மார்க்கு 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படியும் லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வாசிக்கின்றபடி மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தின்படியும் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போம் காலம் வரும் என்று தேவன் சொன்னார் அல்லவா. அது கிபி 70 தீத்துராயனாலும் 135 ஹெர்டின் என்றதான ரோம பேரரசினாலும் எருசலேம் ஆலயம் தீ கொளுத்தப்பட்டது. அது மண்மேடாக்கப்பட்டது. தேவச்சனமே, கிபி 135ஆம் ஆண்டு ஹெர்டின் என்றதான ரோம பேரரசன் யூதர்கள் மேல் கொடூரமானவனாய் போர் தொடுத்து அவர்களை கொன்று குவித்தான். இதுமேயர்கள் என்ற ஏதோமியர்களை தனக்கு கைக்கூலியாக 20,000 போர் வீரர்களாக அவர்களை பயன்படுத்தி எருசலேமை அழித்தான். அதை உடச் செய்து மண்மேடாக்கினான் என்று நாம் வரலாற்றின் மூலமாக அறிய முடிகிறது. ஆனாலும் கூட தேவன் அவருடைய வருகைக்கு முன்பாக அது மறுபடியும் அது கூட்டி சேர்க்கப்படும் என்று வேதத்தில் மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாய் பர்வதங்களின் கொடுமுடி ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேல் உயர்த்தப்பட்டு இருக்கும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே மறுபடியும் அவர்களுடைய சீயோன் கட்டப்படும் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கூட நான் வாசிப்போமானால், யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாக குடியேற்றப்பட்டிருக்கும் என்று வாசிக்கிறோம். நீங்கள் வரலாற்றை அறிவீர்களானால், எருசலேம் நகரமானது 4 மலை கோபுரங்களை கொண்டதும் 4 மலை கோபுரங்களின் இணைப்பான உயரமான இடமே சீயோன் என்பதும். அதாவது ஓபேல், அச்சிரா, பெசத் என்ற இந்த 4 கோபுரங்களின் இணைப்பின் ஒன்றுதான் சீயோன். ஆக மறுபடியும் ஆண்டவர் அதை கட்டி எழுப்புவதாக வாக்கு பண்ணி இருக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும், ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் எருசலேம் மறுபடியும் குடியேற்றப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 61:4 வாசிப்போம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கடந்தவளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொன்ன வேத வசனங்களை தயவு செய்து நீங்கள் குறித்துக் கொண்டு இதை நீங்கள் தியானம் செய்வீர்களானால், தீர்க்க தரிசனம் எருசலேமின் சீயோனை குறித்து நிறைவேறியதை நாம் அறிய முடிகிறது. சமீப காலத்திலே கிபுட்ஸ், மோஷாஸ் என்ற 2 விதமான திட்டங்களை இஸ்ரேல் அரசாங்கம் ஏற்படுத்தி, இந்த கிபுட்ஸ் என்பவர்கள் பலஸ்தீனியர்களும் இஸ்ரவேல் யூதர்களும் இணைந்து கூட்டம் கூட்டமாக அங்கு குடியமர்த்தப்பட்டு விவசாய வேலையில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். மோசாக் என்ற திட்டத்தின்படி ஏறக்குறைய 10,000 குடியிருப்புகள். இவ்விதமாக இவர்கள் விவசாயத்திலும் அரசாங்கத்தின் பல துறைகளிலும் வளர்ச்சி அடைந்து இஸ்ரவேல் சீயோன் பட்டணம் கட்டப்பட்டாயிற்று என்றே நாம் அறிய முடிகிறது. ஆண்டவர் யூதர்களை குறித்து அறிவித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி ஆயிற்று அல்லவா? ஆண்டவர் வரப்போறார் அல்லவா? அருமையான கர்த்தருடைய ஜனமே, இரண்டாவதாக எருசலேம் மண்மேடாக்கப்படும் என்றே நாம் வாசிக்க முடிந்தது. மண்மேடாயிற்று. நேபுகாத்நேச்சார், நான் சொன்னேன் வரலாற்றின்படி, இவர்கள் அனைவராலும் எருசலேம் மண்மேடாக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் கூட ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக அது திரும்பவும் தன் ஸ்தானத்திலே கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்று வேதாகமத்தில் நீங்கள் சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாய் எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை கூட வாசிப்போமானால், இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதிமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் எருசலேம் நகரம் திரும்பவும் கட்டப்பட்டாயிற்றே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டிற்கு ஆங்கில அரசாங்கம் தன் ஆட்சி இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்து சுதந்திர நாடாக அறிவித்துக் கொண்டது. அறிவிக்க அனுமதி கொடுத்தது. வெறும் 400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு நாடா